ஹலோ வீவர்ஸ். சினிமா என்பது ஒரு கூர்வாள். அதை நாம் சவரக்கத்தியாக பயன்படுத்தக்கூடாது என்பார் சத்யஜித் ரே. நம்ம ஹாஸ்பிட்டல் போகாமலேயே இசிஜி பார்த்திருக்கோம். அதுக்கு சினிமா தான் காரணம்னு சொல்லலாம். அது மாதிரி நாம நிஜத்துல பார்க்க முடியாத பல விஷயங்களை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்தது இந்த சினிமா. அப்படி பல உண்மைகளை நம் கண் முன்னாடி நிறுத்தினாலும் ஒரு சில நாவல்களை அடிப்படையாக கொண்டு சில சிறந்த சினிமாக்கள் நம் தமிழ் சினிமா கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம். அதன் அடிப்படையில இன்னைக்கு நாம இந்த பதிவுல பொன்னியின் செல்வன் முதல் நான் கடவுள் வரை பல சிறந்த சினிமாக்கள் நாவல்களின் அடிப்படையில் எடுக்கப்பட்டுள்ளது. அவைகள் எவை எவை அப்படிங்கிறத நாம இன்னைக்கு பார்க்கலாம். இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். வாங்க அந்த புத்தகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதன் அடிப்படையில நம்ம பார்க்க போற முதல் புத்தகத்தின் பெயர் வெட்கை. இந்த நாவலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 15 வயசு சிதம்பரம் அப்படிங்கிற ஒரு பையன் ஒரு கொலை செஞ்சுட்டு தன் அப்பாவோட காட்டுல போய் ஒளிஞ்சுக்கிறான். அந்த பழியிலிருந்து அவன் எப்படி வெளில வர்றான்? கதைன்னு பார்த்தோம்னா ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். ஆனா எழுத்தாளர் பூமணி இந்த புத்தகத்தை பல பரிமாணங்கள்ல நமக்கு சொல்லியிருப்பாரு. ஜாதி மத ஏற்றத்தாழ்வுல ஆரம்பிச்சு சுரண்டல் நிறைந்த ஒரு அமைப்புல பல முரண்பாடுகளை பத்தியும் அதை தீர்மானிக்கிற பொருளாதார காரணங்களை பத்தியும் பல விஷயங்களை அவர் பேசியிருப்பாரு. சின்ன வயசுல கொலை செய்யற அளவுக்கு அவனை இந்த சமுதாயம் கொண்டு வர நிலை குறித்தும் எழுத்தாளர் கேள்வி கேட்டு இருக்கும் விதம் அபாரம்னு சொல்லலாம். சோ ஓரளவுக்கு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க இது என்ன படம் அப்படின்னு. எஸ், அதுதான் இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்துல வெளிவந்த நம்ம எல்லாரையும் சிந்திக்க வச்ச ஒரு படம் அசுரன். அசுரன் இந்த படம் விமர்சன ரீதியாகவும் சரி வியாபார ரீதியாகவும் சரியும் பெரிய வெற்றி பெற்ற ஒரு படம்னே சொல்லலாம். அடுத்த புத்தகம் 7ஆம் உலகம். எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களின் ஒரு வித்தியாசமான படைப்பு இந்த புத்தகம். பிச்சைக்காரங்களை வச்சு ஒரு புத்தகம் எழுத முடியுமா அப்படின்னா முடியும் அப்படின்னு எழுதின புத்தகம் தான் இந்த 7ஆம் உலகம். பிச்சை எடுப்பதற்காக வாங்கப்படும் விற்கப்படும் விளிம்பு நிலை மனிதர்களுடைய வாழ்க்கை தான் இந்த புத்தகம் சித்தரிக்குது. புராண நம்பிக்கையின்படி நாம வாழ்ற மண்ணுக்கு கீழே 7 உலகங்கள் இருக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. 7ஆவது உலகம் தான் பாதாளம். அது புராணத்துல மட்டும் இல்ல நிஜத்திலையும் இருக்குதா அப்படிங்கிறத சொல்ற ஒரு புத்தகம் தான் இந்த 7ஆம் உலகம். நாம வாழ்ற இந்த சமூகத்துல நமக்கு கீழே மிதிக்கப்பட்டு அமுக்கப்பட்ட எத்தனை விஷயங்கள் நம் கவனத்திற்கு வராமலே போகுது அப்படின்னு சொல்ற கதை. இந்த கதையை மையமா வச்சு எடுத்த படம் தான் இயக்குனர் பாலா அவர்களால் இயக்கப்பட்ட நான் கடவுள் அப்படிங்கிற படம். இந்த படமும் விமர்சன ரீதியா பல நல்ல கருத்துக்களை பெற்ற ஒரு வெற்றி படம்னே சொல்லலாம். அடுத்த புத்தகம் தலைகீழ் விகிதங்கள். 1970 இருந்த வேலையில்லா திண்டாட்டத்தையும் அதனால வீட்டுல இளைஞர்கள் எவ்வளவு அவமானப்படுறாங்க, அதுவும் வேலையில்லாத காரணத்தினால வீட்டோட மாப்பிள்ளையா போய் சிவதானு அப்படிங்கிறவன் குடும்ப வாழ்க்கையையும் சமூக வாழ்க்கையும் எப்படி சரி செய்யறான் அப்படிங்கிறத எழுத்தாளர் நாஞ்சில் நாடான் ரொம்ப சிறப்பா எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தவங்க சொந்த காலில் நிக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத இந்த புத்தகம் நமக்கு விளக்கி சொல்லி இருக்கும். இந்த புத்தகத்தை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் தங்கர்பச்சான் இயக்கிய சொல்ல மறந்த கதை. நிஜமாவே அந்த படத்துல எல்லா கேரக்டரும் சரியா பொருந்தி நடிச்சிருப்பாங்க. குறிப்பா சேரன் சார் அவர்கள் அந்த படத்துல நடிக்காம நிஜமாவே வாழ்ந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அடுத்த புத்தகம் சில நேரங்களில் சில மனிதர்கள். எழுத்தாளர் ஜெயகாந்தன் எழுதின அக்னி பிரவேசம் அப்படிங்கிற சிறுகதையோட தொடர்ச்சி தான் இந்த சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்கிற இந்த நாவல். இந்த கதையில வர்ற கங்கா கதையோட ஆரம்பத்துல அவளோட வாழ்க்கையில 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்திலிருந்து மீண்டு வர முடியாம யாரோ செய்த தவறுக்காக தன்னுடைய வாழ்க்கைய கேள்விக்குறியா ஆக்கியிருப்பா. அதன் முடிவு என்ன அப்படிங்கிறது தான் மீதமுள்ள கதை. இந்த கதையும் பார்த்தோம் அப்படின்னா விமர்சன ரீதியா புக்கு எழுதும் போதே மிகப்பெரிய சர்ச்சையை உண்டு பண்ண ஒரு புத்தகம் தான் இந்த சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்கிற புத்தகம். எப்போதுமே எழுத்தாளர் ஜெயகாந்தனுடைய எழுத்துக்கள் எல்லாமே காந்த எழுத்துக்களா தான் இருக்கும். அதுல இது ஒரு முக்கியமான படைப்பு அப்படின்னே சொல்லலாம். இந்த கதையை பேஸ் பண்ணி இதே பேர்ல சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்னு இயக்குனர் பீம்சிங் அப்படிங்கிறவரு 1977ஆம் ஆண்டு லக்ஷ்மி மற்றும் ஸ்ரீகாந்த் அவங்க நடிப்புல இந்த கதையை எடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இந்த கதையும் விமர்சன ரீதியாகவும் சரி வியாபார ரீதியாகவும் சரி படமா வந்தப்போ நல்ல வரவேற்பை மக்கள் மத்தியில பெற்றுச்சு அப்படின்னே சொல்லலாம். அடுத்த ஒரு முக்கியமான புத்தகம் என்னது அப்படின்னா பதவிக்காக. கதை முழுக்க முழுக்க அரசியல் வாசம் நிறைஞ்சதா இருக்கும்.
1980களில் நடக்கிற மாதிரி இந்த புத்தகத்தை எழுதியிருப்பாங்க. முழுக்க முழுக்க லஞ்சம் பத்தியும் சட்டம் ஒழுங்கு இல்லாதது பத்தியும் இந்த புத்தகம் பேசும்னே சொல்லலாம். யார் எழுதினாங்க அப்படின்னா எழுத்தாளர் சுஜாதா. சுஜாதாவோட எழுத்துக்கள் ஒன்னும் சாட்டையடியா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்த எழுத்துக்கள் இந்த புத்தகத்திலையும் குறைவே இல்லை. அந்த மாதிரிதான் இந்த புத்தகத்தை அவர் எழுதியிருக்காரு. இந்த கதையோட கதாநாயகன் தன்ராஜ் 29 வயது இளைஞன் சுயேட்சையா நின்று எம்எல்ஏவா ஜெயிச்சிடறான். கதை முழுக்க அரசியலுக்கு தேவையான உண்மையும் நேர்மையும் கடைபிடிச்சிருக்கான்னு சொல்லலாம். அதே நேரத்துல அரசியல் ஆட்டம் ஆடிட்டு இருக்கிற ஆப்போசிட் கேரக்டர் தான் அரங்க ராமானுஜர். 2 பேரோட அரசியல் பார்வையும் வேற வேற மாதிரி இருக்கு. முடிவு என்ன அப்படிங்கிறது மீத கதை. நிறைய மாஸ் மொமெண்ட்ஸ் இந்த புத்தகத்துல இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதன் அடிப்படையை வச்சு எழுதின ஒரு கதை தான் என்னது அப்படின்னா இயக்குனர் சங்கர் அவர்கள இயக்கப்பட்ட முதல்வன் அப்படிங்கிற படம். அர்ஜுன், மனிஷா மற்றும் ரகுவரன் நம்ம அரங்கநாதன் நடிச்ச சூப்பர் ஹிட் படம் தான் என்னது அப்படின்னா முதல்வன் அப்படிங்கிற படம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இல்லையா, கண்டிப்பா சொல்லியே ஆகணும். எழுத்தாளர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களால் எழுதப்பட்ட பொன்னியின் செல்வன். இந்த புத்தகம் பத்தி சொல்ல பெரிய அறிமுகம் தேவையில்லை. ஆனாலும் ஒரு புத்தக பிரியரா இருந்து இந்த நாவலை தொடாம யாருமே போக முடியாதுன்னு தான் சொல்லணும். 5 பாகங்கள் கொண்ட இந்த புத்தகம் படிக்க ஆரம்பிக்கிறது தான் தெரியும். படிக்க படிக்க இது முடியவே கூடாதுன்னு தோணும். அந்த புத்தகத்தை படிச்சுட்டு வந்தியத்தேவனை விரும்பாத பெண்கள் யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். கரிகாலன் இறந்த செய்தியை படிச்சுட்டு அழாத கண்களும் இல்லை. அதன் பிறகு இந்த புத்தகத்தை படிக்கணுமா வேணாமான்னு தோன்ற அனுபவங்கள் கூட நிறைய பேருக்கு இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கும் கரிகாலனுடைய ஆளுமை அந்த புத்தகத்துல. குறிப்பா பொன்னியின் செல்வன் படத்துல சொல்லப்படாத ஒரு காதல் கதை இருக்கு அப்படின்னா அது மணிமேகலை வந்தியத்தேவன் மீது கொண்ட காதல்னு சொல்லலாம். ஆமா, அந்த காதல் கதையை மட்டுமே தனிக்கதையா எடுக்கலாம்னு சொன்னா அது மிக இல்லை. எல்லாத்தையும் விட முக்கியமானவர் நம்மளுடைய பொன்னியின் செல்வன். ராஜராஜ சோழன் வாழும் போது இந்த பணிவோடையும் அதே சமயம் மக்கள் நலனை மட்டுமே முழுசா கொண்டு வாழ்ந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த கதை முழுக்க வலம் வர்ற அருண்மொழியையும் நம்மளால மறக்க முடியாது. இந்த மாதிரி கதாபாத்திரங்களுக்கு பஞ்சமே இல்லாத கதை தான் இந்த பொன்னியின் செல்வன் அப்படின்னு சொல்லலாம். அதன் அடிப்படையில இயக்குனர் மணிரத்னம் அவர்களால் கார்த்தி, ஜெயம் ரவி, ஐஸ்வர்யா ராய், த்ரிஷா இன்னும் பல கதாபாத்திரங்கள் நடிச்சு வெற்றிகரமா 2 பாகங்களா எடுத்து வெளிவந்த ஒரு கதை தான் என்னது அப்படின்னா பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற புத்தகம். இதெல்லாம் தான் நாவல்களை அடிப்படையா வச்சு தமிழ் சினிமால எடுக்கப்பட்ட படங்களோட பாகம் 1ன்னு சொல்லலாம். இன்னும் நிறைய படங்கள் இருக்கு. இந்த மாதிரி பதிவுகளை உங்களுக்கு கேட்க பிடிக்கும். இந்த மாதிரி புதுசா என்னென்ன புத்தகங்களை அடிப்படையில கொண்டு படங்கள்லாம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்க பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திஸ் இஸ் புக்ஸ் ஆஃப் சோல் சேனல். இந்த சேனல்ல புக் பத்தின ரிவ்யூஸ் அண்ட் சம்மரிஸ் போட்டுட்டு இருக்கேன். டைம் கிடைக்கும் போது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.